அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன கிளிப் பாருங்க. என்னதான் நாம ஒரே சாதிக்குள்ள பொண்ணு பார்த்து ஒரே சாதிக்குள்ள பையனை பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அங்க கேஸ்ட் முக்கியம் இல்ல, கேரக்டர் தான் முக்கியம். கேரக்டர் சரியில்லைன்னா அங்க கேஸ்ட் காப்பாத்தாது என்பதை வலிக்கும். ஆனா வலிக்காத மாதிரி தான் தேர்தல் உட்கார்ந்துருக்கணும். யாருக்கு வலிக்கணும்? சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரு. அதாவது ஓடாத ஒரு மொக்க படம், தியேட்டர் கிடைக்காத ஒரு மொக்க படத்தை கொண்டுட்டு அதில் ஒரே ஒரு வசனம் வந்திருக்கான். அதாவது ஜாதியவாதிகளுக்கு எதிராக. இந்த வசனத்தை கேட்ட உடனே ஜாதியவாதிகள், ஜாதி வெறியர்கள் இவர்களுக்கெல்லாம் வலிக்குமா? இதை யார் சொல்கிறா தெரியுமா? திரள் நிதி வாங்கக்கூடிய திரள் நிதி வெறியர்கள், திரள் நிதி வாங்கியே கட்சி நடத்தக்கூடியவங்க, பொழப்பு நடத்தக்கூடியவங்க, காசுக்காக கட்சி நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் சொல்லுது. இந்த கூட்டம் யார்? நம்ம சாட்டை துரைமுருகன். இந்த திமுக கூட ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. அவர்களாவது ஓரளவுக்கு எதிர்க்கட்சிகளாக வந்திருக்காங்க. அவர்களே அடுத்து நம்ம என்ன செய்யணும், அடுத்து கட்சியை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவங்க கட்சியை எப்படி வளர்க்கணும், ஜென்சி டிஎம்கேன்னு எப்படி கொண்டுட்டு போகணும், அடுத்த கட்டமாக கட்சியை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பேசுகிறாங்க. இவர்கள் நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியிலையுமே ஜெயிக்கலை, முட்டை கோழி முட்டை. ஆனால் கட்சியை வளர்க்குறத பற்றி எதுவும் பேசுகிறது கிடையாது, கட்சியை பற்றியும் எதுவும் பேசுறது கிடையாது, நிர்வாகிகளை நியமனம் பண்ணுறது, நிர்வாகிகள் எதுவுமே பேசுகிறது கிடையாது. ஒன்லி இந்த காசு திரள் நிதி வாங்குறத மட்டும்தான் ஒரு நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது இந்த நாம் தமிழர் கட்சி தான். ஸோ இவர்கள் மற்றவர்களை பார்த்து சொல்கிறாங்க ஜாதி வெறியர்கள்னு. நான் இந்த காணொலியை இப்போ இதை நம்ம பேசும்போது யாருக்கு வலிக்கும்? திரள் நிதியை பற்றி பேசினா யாருக்கு வலிக்கும்? சாட்டை துரைமுருகன் தானே வலிக்கும். அதை நம்ம ஓப்பனாக சொல்கிறோம். ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஆணவ கொலை, இந்த கௌரவ கொலை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இது எதுக்கு நடக்குது? இது ஏன் நடக்குது அப்படின்னா, இதை திட்டமிட்டு ஒரு காதலை உருவாக்குறாங்க. இப்போ காதல் அப்படிங்கிறது நார்மலாக அது பாட்டு உருவாகுனா அங்கேயும் இங்கேயும் ஒரு காதல் வரும். அது உருவாகிறதுல எந்த தப்பும் கிடையாது. இவர்கள் திட்டமிட்டு கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிறது, திட்டமிட்டு ஒரு சமூகம் இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்த மக்கள் இருக்காங்க, அவர்களுக்குள்ளேயே திருமணம் பண்ணிக்கிறது, அந்த சமுதாயங்களுக்குள்ளேயே கிளை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறது, அவர்களுக்குள்ளேயே அவர்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதை தவறு அப்படின்னு சொல்லி பேசி நீங்கள் காதல் திருமணம் தான் பண்ணணும், காதல் திருமணம் தான் உத்தமமான ஒரு திருமணம், எல்லா இடத்துலையுமே காதல் திருமணம் பண்ணுங்கள், காதல் திருமணம் பண்ணுறது தான் ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லி ஒரு திணிப்பாங்க. காதல் திருமணத்தை கட்டாயமாக ஒவ்வொரு வீடுகளையும் திணிக்கிறது. இதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூல் தான் சினிமா. சினிமாவில் பேசுகிறது, காதலை புரட்சின்னு பேசுகிறது, ஜாதி ரீதியாக அதை எதிர்த்து பேசுகிறது, அது ஜாதி ரீதியாக திருமணம் பண்ணுறது அப்படிங்கிற அந்த உறவு முறைகளை எதிர்த்து பேசுகிறது. குறிப்பாக இந்த மாமன் மச்சான் இந்த மாதிரியான உறவு முறை பெண்களை திருமணம் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே தவறாக கேலியாக பேசுகிறது. மாமங்காரன் துரத்திட்டு வந்துட்டான், மச்சாங்காரன் அருவா எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு இவர்கள் பேசுகிறது. முறப்பையனை ஒரு காமெடியாக பேசுகிறது, முறப்பையனை கெட்டுறதே ஒரு தவறான ஒரு கேவலமான விஷயமாக சித்தரிக்கிறது. இந்த மாதிரி சினிமாக்களில் சித்தரிப்பாங்க. ஸோ அதை தான் இந்த சாட்டை துரைமுருகன் எடுத்து பேசுகிறார். சாட்டை துரைமுருகன் என்ன பேசுகிறாரு? இந்த காதல், இந்த உறவுக்காரங்க ஒரே ஊருக்குள்ளே ஒரே ஜாதிக்குள்ளே திருமணம் பண்ணுறது முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். அது எதுக்காக பேசுகிறாரு? அது ஏதோ ஒரு படத்தில், ஒரு ஓடாத ஒரு மொக்க படத்தில் உள்ள ஒரு டைலாக் எடுத்துகிட்டு அதை பேசுகிறார் அப்படின்னா அதை திணிக்கிறார். அப்போது இந்த இளைஞர்கள் மத்தியில், அப்போது அந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க மத்தியில் ஒரு காதல் அப்படிங்கிறத வலுக்கட்டாயமாக இவர்கள் திணிக்க முயற்சி பண்ணுறாங்க. நாளைக்கு ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க மத்தியில் ஒரு வன்மமான காதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி இந்த விஷயத்தை நீங்கள் திணிக்கிறீங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சாட்டை துரைமுருகன் நிற்பாரா? நாளைக்கு அந்த பிள்ளைங்க காதல் பண்ணி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த சாட்டை துரைமுருகன் போய் நிற்பாரா? அன்னைக்கு இந்த பெற்றவங்க தானே போய் நிற்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ காவல் நிலையங்களில் பெற்றோர்கள் காலில் விழுந்து கதறாங்க. அந்த காணொலிகள்லாம் வருது. ஆனால் இதையெல்லாம் பார்த்து கூட அந்த சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆட்கள், இந்த நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து இதையே ஊக்குவிச்சிட்டு வராங்க. இதனால் நாளைக்கு எத்தனை பிரச்சனைகள் வருது. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சட்டம், ஆணவ கொலை தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அப்போ நீங்களே ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க, ஒரு விஷயத்தை வலுக்கட்டாயமாக திணிச்சு, வலுக்கட்டாயமாக அந்த விஷயத்தை சமூகங்களில் காதல் பண்ணுங்கன்னு கொண்டு வர்றது. அதில் ஒரு நீங்களே அந்த பிரச்சனையை உருவாக்குறீங்க. ஒவ்வொரு கிராமங்கள்லையுமே இப்போ நம்ம சொல்கிறோமே, ஒவ்வொரு கிராமங்கள்லையும் நடக்குதில்ல, இந்த பிரச்சனைகளுக்கு அத்தனைக்குமே காரணம் இவர்கள் தான் வலுக்கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை சமூகங்களில் புகுத்திட்டு வராங்க. இந்த கட்டாயமாக எல்லாரும் காதல் பண்ணுங்க அப்படின்னு கட்டாயமாக ஹிந்தியை திணிக்கிறாங்க, ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறாங்கல்ல, அதே மாதிரி இவர்கள் ஒரு திணிப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க சமூகங்களுக்கு மத்தியில், தமிழ் சமூகங்களுக்கு மத்தியில். பல்வேறு கிராமங்களில் சமூகங்கள் ஒற்றுமையாக வாழ்கிற இடங்களில் அவங்கள எப்படியா சிதைக்கணும், அந்த சமூக கட்டமைப்பே உடைக்கணும்
அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இவர்கள் சினிமா துறையோட உதவியோடு இவர்கள் வந்து திட்டமிட்டு செஞ்சுட்டு வராங்க. அதோட ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய பேச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் எப்படி ஆதரிக்காங்க? கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி அழிஞ்சிட்டு, ஸோ அழிஞ்சு போன ஒரு அவங்களுக்கு அழிஞ்சிட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ இவர்கள் வந்து இது மாதிரி பேசி 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 மக்கள் மத்தியில் வந்து மடைமாற்றிட்டு கொண்டு வராங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இப்போ சாட்டை துரைமுருகன் அடுத்து என்ன பேசுகிறாரு? அதாவது இதெல்லாம் வந்து ஜாதி அந்த ஒரு டீ கடையில் வந்து ஒரு அந்த படத்தில் வந்து ஒரு வசனம் வந்துச்சான். ஒரு ஓடாத ஒரு மொக்க படத்தில் வந்து ஒரு வசனம் வந்துச்சான். அதாவது என்னென்னா, அவள் அப்பாக்காரர் சொல்கிறான், நான் வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க தாண்டா கடை வைக்கிறதுக்கு இது பண்ணாங்க அப்படின்னு. உடனே மகன் கேட்டானா, அப்போ அந்த கடையில் சாமான் வாங்குறவங்கலாம் வந்து மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே அதை பார்த்தோன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்துருச்சான். இது எல்லாத்துக்கும் வலிச்சிருமா? கடைகளில் பெட்டி கடைகளில் இருந்து ஜாதியை ஒழிச்சிடுறீங்க, சரி ரைட்டு. பொது தொகுதிகளிலேருந்து ஜாதியை ஒழிக்க முடியுமா? சாட்டை துரைமுருகன் உங்களோட தொகுதியான சங்கரங்கோயில் தொகுதியை எடுத்துக்கோங்க, சரி வாசுதேவநல்லூர் தொகுதி எடுத்துக்கோங்க. அந்த தொகுதி எல்லாம் போய் உங்களால் ஒரு வேட்பாளராக போட்டியிட முடியுமா? ஜெயிக்கிறத விட்டுருங்க, உங்களால் போட்டியிட முடியுமா? சாட்டை துரைமுருகனால் போய் அங்கே ஒரு வேட்புமனு தாக்கல் செய்ய முடியுமா? ஒரு மனுஷனோட ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமை ஒரு தேர்தலில் நிற்கிறது. அந்த அடிப்படை உரிமையே மறுக்கப்படுகிறது. அது எத்தனை ஆண்டுகளாக மறுக்கப்படுகிறது? ஒரு தொகுதியை தனித்தொகுதியாக இத்தனை ஆண்டு காலமாக வச்சுருக்காங்களே, உங்கள் தொகுதியிலேயே உங்களால் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க. அப்போ இதையெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு வந்து சாட்டை சுழலுமா? அங்கெல்லாம் சுழலுமா? அங்கெல்லாம் சுழலாது. அப்போ இது வந்து தொகுதி எப்படின்னா ஜாதி அடிப்படை தானே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர், அதனால் உங்களால் வந்து சங்கரங்கோயில் தொகுதியிலையோ வாசுதேவநல்லூர் தொகுதியிலையோ மானாமதுரை தொகுதியிலையோ பரமக்குடி தொகுதியிலையோ போட்டியிட முடியாது. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு இது ஜாதி அடக்குமுறை தானே? இது ஜாதி அடக்குமுறை தானே? எல்லா ஜாதியிலும் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, எல்லா ஜாதியிலும் ஒடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்போ அவர்களெலாம் தேர்தலில் போட்டிடுறது? அதே மாதிரி பாருங்கள், அந்த பிசிஆர் கேஸ், இந்த பிசிஆர் கேஸை எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதி பேரை சொல்லி திட்டுனா வந்து பிசிஆர் கேஸ் போடலாம், எஸ்சி/எஸ்டி வழக்கு வந்து பாயும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் காணொலியில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, தேவர் ஜாதி வெறியர்கள் அப்படின்னு. தேவர் ஜாதியை குறிப்பிட்டு அவர்களை வந்து ஜாதி வெறியர்கள் அப்படின்னு பேசி அதை தவறாக காணொலியெல்லாம் போட்டிருந்தீங்க. இப்போ நாங்கள் உங்கள் மேலே பிசிஆர் கொடுக்க முடியுமா? நீங்கள் இப்போ வந்து தேவர் சமுதாயத்தை குறிப்பிட்டு தேவர் ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. இதே மாதிரி உங்களால் மற்ற சமுதாயத்தை இதே மாதிரி பேசி ஒரு வீடியோ போட முடியுமா? ஆனால் இப்போ நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க, இப்போ எங்களால் உங்கள் மேலே கேஸ் கொடுக்க முடியுமா பிசிஆர் வழக்கு? அப்போது இது சட்டம் எப்படி? அப்போ ஜாதிக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு ஆதரவாக தானே சட்டம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் பேசுகிறதுக்கு அந்த இடங்கள்லாம் உங்கள் சாட்டை வந்து சுழலுமா? சுழலாது. அப்போ உங்களுக்கு எங்கே தேவை இருக்கோ அந்த தேவைகளெல்லாம் நீங்கள் வந்து ஜாதியை பயன்படுத்திக்கிறீங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ஜாதியோட தேவை இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்கள் தேவைகளுக்கு ஜாதியை பயன்படுத்திக்கிறீங்க. அதே மாதிரி அந்த மக்களும் அவர்களுடைய தேவைக்கு அவர்கள் திருமணம் செய்யும் இடங்களில், அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடங்களில், அவர்கள் ஒரு அவர்களுக்கான ஒரு அரசியல் தேவைக்காக அவர்களுடைய ஜாதியை பயன்படுத்துகிறாங்க. இது என்ன தப்பு? நீங்கள் உங்களோட தேவைகளுக்காக உங்கள் ஜாதியை பயன்படுத்துகிறீங்களே, இங்கே பயன்படுத்தாமல் இருக்கீங்களா? ஒரு தனி தொகுதி அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ஜாதியை பயன்படுத்துகிறீங்க. பிசிஆர் ஆக்ட் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஜாதியை பயன்படுத்துறீங்க. இடஒதுக்கீடு சலுகைகள்னு வரும்போது அந்த இடத்துல ஜாதியை பயன்படுத்துகிறீங்க. அப்போ அந்த மக்களும் அவர்களுடைய தேவைக்கு அவர்களோட அந்த ஜாதியால் அவங்களுக்கு வந்து எந்த யூஸும் கிடையாது. அவர்களுக்கு அந்த ஜாதியால் எந்த பலனுமே கிடையாது. அவர்களுக்கு அந்த ஜாதியை வச்சு ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து போட்டியிட முடியுமா? போட்டியிட முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஜாதி தொகுதிகள் இருக்கா? அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு எதுவுமே கிடையாது. அவர்கள் காலம் காலமாக பின்பற்றிட்டு வந்த அந்த பழக்கம் பண்பாடு அவர்களோட சொந்தக்காரங்க உறவு முறைக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க. இதெல்லாம் சாதாரண மக்களோட அடிப்படை உரிமை. இதை வந்து சிதைக்கிறதுக்கு திட்டம் போட்டுறீங்க அப்படின்னா திருந்த வேண்டியது நீங்கள் தான். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தான், குறிப்பாக சாட்டை துரைமுருகன் தான் திருந்த வேண்டியமை ஒழிஞ்சு இங்கே ஜாதி பார்த்து திருமணம் செய்யக்கூடிய அந்த மக்கள் வந்து திருந்த வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அது அவர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம், அவர்களுடைய உறவு முறை, அது நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அது சட்டங்களாலும் பாதுகாக்கப்பட வேண்டும், அரசியல் கட்சிகளாலும் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் படிப்பறி உள்ள ஒரு சமுதாயத்தோட ஒரு கடமை. நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இன்னொருத்தன் ஒரு பண்பாடு பாரம்பரியம் வச்சுருக்கான் அப்படின்னா அதை கெடுக்கிறதுக்கு நீங்கள் படிக்கலை, பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். இங்கே தமிழகத்தில் எத்தனையோ பண்பாடு பாரம்பரியம் காலமாக பின்பற்றிட்டு வந்தது எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. யாரால் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளை படையெடுத்து வந்தவங்க, அந்நிய நாட்டோட படையெடுப்பு, ஆங்கிலேயர் ஆட்சி, இப்படி எத்தனையோ விஷயங்களால் அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்களுமே தமிழர்களை அழிக்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா
ஒழிக்கப்பட வேண்டியது உங்களை மாதிரி போலி தமிழ் தேசியவாதிகள் தான். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.